ஸ்ரீமதி, இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு சின்ன பிள்ளையா வந்தேன், அதுக்குள்ளேயும் 12ஆவது வந்துட்டேன். எல்லாத்துக்கும் உங்கள் அம்மாவை தான்ப்பா பாராட்டணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உன்னை படிக்க வச்சுட்டாங்க பார்த்தியா. அதுக்கேற்றா போல் நீ நல்லா படிக்காமல, கிளாஸ்லேயும் நீ தான் ஃபஸ்ட் ரேங்க் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. இதே மாதிரி நல்லா படித்து பெரிய ஆளாயிடும் என்னப்பா. சரி ஸ்ரீமதி, நாளைக்கு சாயந்தரம் உன் ஸ்கூல் வழியாக தான் சவாரி வரேன். நீ என் கூட நான் வீட்டுக்கு வந்துருந்தியா? ஐயோ அங்கிள், நாளைக்கு ஒரு முக்கியமான ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. ஓ அப்படியா, ஸ்பெஷல் கிளாஸ் நல்லா படிக்கணும்பா. படி 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 படி. ஏண்டா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மெசேஜ் பண்ணாதான் மெசேஜ் பண்ண. நான் டோன்ட் மெசேஜ் மீன்னு போடுறேன், திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், நான் உனக்காக நான் மொட்டை மாடியில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? அதான் பண்ணிட்டேன். நான் வேலை அம்மாட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளிச்சேன். நீயும் தெரிஞ்சிருந்தது அவ்வளோதான். நம்ம அத்தை தானே. அத்தையா? எங்க அம்மா முன்னாடி போய் கூப்பிடு பாப்போம். எங்க அம்மாவை பார்த்தாலே பயந்து நடுங்குவேன். அதெல்லாம் கூப்பிடலாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். நான் அடுத்த வருஷம் உங்க காலேஜில் தான் சேர்ப்பேன். என் காலேஜா? லூஸ், என் காலேஜ் எல்லாம் நல்லா இருக்காது. ஏன் நான் வந்தா மற்ற பொண்ணுங்களை சைட் அடிக்க முடியாது, சைட் அடிக்க முடியாது? அப்படிலாம் இல்லடி, அந்த நிஜமாவே எங்க காலேஜ் நல்லா இருக்காதுடி. ஃபுல் வீடியோ பார்க்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க.